வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பேங்க் ஆஃப் பரோடா எல்லாருக்கும் தெரியும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே அட்லீஸ்ட் 1-2 பிரான்ச்சஸ் ஆச்சு பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அரசு வங்கியில லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு மாசம் ஓப்பனிங்கே 48,450 ரூபா சம்பளத்துல வந்து வேலைகள் தரப்பட்டிருக்கு. இதுல தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லி ஏன் ப்ரோ சொல்றீங்க கேட்பீங்களா? ஏன்னா இதுக்கான லோக்கல் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க, எல்பிடி அப்படின்ட்டு. அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா பூரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த மாநிலமோ அந்த எல்லா மாநிலத்தோட லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் நார்மல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்பிடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியுமே வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த எல்பிடி டெஸ்ட்லையுமே நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ அதில் உங்களுக்கு தமிழ் வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டுமே வந்து வைப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வேலை. ஸோ அதனால தான் தமிழ் வந்து இந்த ஜாபுக்கு ரொம்ப 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 கட்டாயம் அப்படின்னு சொன்னது. ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வேணாலுமே உங்களுக்கான வேலை வாய்ப்பு எடுக்கலாம். ஸோ உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலைகளுக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். இது போக செலெக்ஷன் ப்ராசஸ், இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், இது போக ஏஜ் லிமிட், ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் தான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வேகன்சிக்கு 2482 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 18 சரியா முந்தானேத்து வந்து இதுக்கான இன்டிமேஷன் வந்து விட்டு செப்டம்பர் 7 வரைக்கும் இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்படி டிகிரி முடிச்சு தமிழ் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சோ ஓப்பனிங் salary வந்து 48,450 ரூபாய். இது தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட அலோன்ஸ் அப்படின்றது இருக்கும். சோ அதுவுமே தனியா இருக்கும். சோ ஏதோ ஒரு டிகிரி கட்டாயமா நீங்க வந்து முடிச்சிருக்கணும். சோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, சோ இது வந்து எல்லா மாநிலத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா IBPS மூலமா அபிஷியலா வந்து விட்டுருக்காங்க. சோ ஒரு மாநிலத்துக்கான தனிப்பட்ட ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு 132 வேகன்சிஸ் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இதுல எல்லா பேருமே நீங்க வேலை வாய்ப்புகள் பெறலாம். ஓகே, சோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் சர்டிஃபிகேட், ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி பேங்க்ல வேலை பார்த்த சம்பந்தமான சர்டிஃபிகேட்டோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடுதலான முன்னுரிமை அப்படின்றது ப்ரையாரிட்டி அப்படின்றது இந்த வேலைகளை தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். ஒருவேளை SC/ST இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும், OBC இருக்கீங்கன்னா 33 வயசு வரைக்கும், அதே மாதிரிக்கே SC/ST வரக்கூடிய விடோவா இருக்கீங்க அப்படின்னா 15 வயசு வரைக்கும், 15 வருஷம் வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் 8 வருஷம் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலை வாய்ப்புகளை தரப்படுது. ஸோ இதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சேலரி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன், 48,450 ரூபா வந்து ஓப்பனிங் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மெயினான விஷயங்கள் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஒரு எக்ஸாம். ஓகேங்களா, நம்ம எப்பயும் போல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும்ல, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ, அதுக்குள்ள நமக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்றமே கட்டாயமா வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாஸ் வந்து பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் சொல்லியாச்சு, செலக்ஷன் ப்ராசஸும் சொல்லியாச்சு. இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடிய எக்ஸாம் சென்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இப்போ நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் ஓவராலா வந்து ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், விருதுநகர், தஞ்சாவூர், கடலூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல் ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் நீங்க உங்களுக்கான எக்ஸாம்ஸை போய் அட்டன் வந்து பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் சொல்லியாச்சு. பட் இதுக்குன்னு இருக்கக்கூடிய எக்ஸாம் சிலபஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் சிலபஸுக்குமே நம்ம வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே வீடியோ கீழே வந்து ஃப்ளிப்கார்ட்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். ஸோ அப்படி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நான் இப்போ அந்த புக்கையுமே ஷோ பண்றேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் இந்த புக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பேங்க் ஆஃப் பரோடாக்கு 2026 எடிஷன்ஸில் இப்போ
இந்த விட்டுருக்காங்களே இதுக்குன்னே வந்து விட்டுருக்கக்கூடிய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வேலைகளுக்கான அஃபிஷியல் புக்கு தான். ஸோ நீங்கள் இதை படித்தாலே போதுமானதான். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ரீசைனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கனாமிக் அவேர்னஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்திருக்கு. இது போக வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக 2026 மே மாதம் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ எல்லா கரண்ட் ஈவெண்ட்ஸுமே இதில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல புக்காக தான் இருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்டபுளாக இருக்குது அப்படின்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்குமே வந்து கொரியர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பரோட 2வது வாரங்களுக்குள்ள இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கும் புக்ஸ் அந்த மாதிரி கேட்டதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரெஃபர் பண்ணுறேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் அந்த பேங்க் ஆஃப் பரோடானே இருக்கும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎஸ்எம், டிஇஎஸ்எம், அதுக்கப்புறம் விமன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பொதுவாக ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்குமே வந்து 175 ரூபாய் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி வரக்கூடிய ஆண்கள் எல்லா பேருக்குமே. ஓகே, ஒருவேளை அதர் கேண்டிடேட்ஸ். ஸோ அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஓபிசி, ஓசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ். ஓகே, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்காங்களா. ஓகே, இந்த ஒரு 4-3 கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 850 ரூபா ஃபீஸ் அப்படின்றது இந்த கேட்டகரிக்கு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு நீங்கள் அஃபிஷியலாக கட்டக்கூடிய ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸை வந்து ஆன்லைன்லையோ இல்லை ஜிபேயோ கியூஆரோ இல்லை வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எப்படி வேணாலுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது டேரெக்டாக நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபீஸ் தான். அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தாச்சு. எப்படி விண்ணப்பிக்க போகிறோம், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்ல விண்ணப்பிச்சிருக்கணும். ஸோ அப்ளை லிங்க்குமே நான் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கேன். கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி ஆர்டிக்கல் தெரியும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் தொட்டிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து 12, 11 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கட்டாயமாக ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லைட் மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் இருக்கா. இப்போ நான் அதை டச் பண்ணுறேன். இது டேரெக்டாக ஐபிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்தாகும். ஸோ அங்கே தான் வந்து இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 119 வருஷம் இயங்கிட்டு இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா ஃபவுண்டேஷனில் தான் இந்த வேலைகள் நமக்கு தரப்போகிறாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடு கார்னரில் மேலே கிரிக்கெட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ லாகின் வித் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் பட்டனும், பழசாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பட்டன் டச் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்தீங்கனாலே நார்மலாக உள்ளே போகும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அண்ட் அதர் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரிவியூ பார்த்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் எஜுகேஷன், கம்யூனிட்டி, ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். இது ஒரு நல்ல வேலை. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் அப்ளை பண்ணுறோமோ சேம் ப்ராசஸ் தான். மறக்காமல் எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.